friends, welcome to JPR Nest and welcome back to another vlog. So இன்னைக்கு நீங்க என்ன vlog பார்க்க போறீங்கன்னா ஷாப்பிங் ஹால் பார்ட் 2 தான். பார்ட் 1ல எல்லாமே எந்த பாப்பாது எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ வந்து சிஸ்டர்ஸ்து, அண்ணாது, மம்மிது எல்லாரும் இருக்கு, சாரீஸ், ட்ரெஸ், ஷர்ட்ஸ் எல்லாமே. So one by one உங்களுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனும் காமிக்கிறோம். So come let's get into the video. Friends, first நீங்க இந்த saree தான் பார்க்க போறீங்க. இது தலை பொங்கலுக்கு மம்மி வாங்கி கொடுத்த saree. ஸோ இது வந்து எனக்கு தலை பொங்கல். ஸோ எனக்கு வந்து மம்மி செப்பரேட்டாக சாரீ, சுடிதார்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்கா அண்ணா கூட நிறையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு சாரீஸ் எல்லாம். ஸோ அது வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மம்மி எடுத்து கொடுத்தது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால நான் இது பார்த்த உடனே டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்க, அழகா இருக்குங்க. கிரே கலர்ல ஒரு பிங்க் ஷேடு, ரொம்ப யூனிக் ஷேட், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம். சரி, கரெக்டா கிடைச்சது இருக்கு. அதுக்கு மேட்ச் பண்ணி நான் அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த ஷர்ட் என் ஹஸ்பண்டுக்கு வாங்குவாங்க மம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை தான் வேர் பண்ண போகிறோம். ஸோ இது போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா அப்படியே மம்மி வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு தான் வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மம்மி வாங்கி கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட நிறைய சாரீஸ் வேர் பண்ணாமல் அப்படியே வச்சுன்னு இருக்கு. அக்கா வாங்கி கொடுத்தது, மம்மி வாங்கி கொடுத்தது எல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ அதனால நான் தான் மம்மி கிட்ட இந்த சாரீஸ் வேண்டாம், சுடிதார் மாதிரி எதுனா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்து மம்மி கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இது எத்தனை ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கலர், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. ட்ரெண்டிங் கலர் இப்போ இதுதான் ஃபுல் ஆரஞ்சு சாரி, ட்ரெஸ் எல்லாமே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிருக்கு. அதனால இந்த ட்ரெஸ், இது வந்து பேண்ட்டு. நெக்ஸ்ட் இப்போதால கூட நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல லென்த் இருக்கணும். அண்ட் தென் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மம்மி வந்து இது ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல மேட்ச் ஆகுதுல்ல. இது இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த சாரி பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாச்சு. ஏன்னா கலர் காம்போ சரி, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்ல ஷைனிங் மெட்டீரியல். ஆக்சுவலா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். இது எதுக்கு? இந்த ஆனிவர்சரிக்கா பொங்கலுக்கா? இது வந்து ஆனிவர்சரிக்கு தான். பாருங்க, இது நல்லா இது பல்லு பாட்டு தான் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஃபுல் சாரியுமே நல்ல கிராண்ட். பாருங்க, இதுதான் பல்லு பாட்டு, இது சாரி. எனக்கு தான் பம்பரு. ஸோ தலை பொங்கலும் ஒரு சைடு இருக்கு, கல்யாண நாளும் ஒரு சைடு இருக்கு, அக்கா அண்ணா மம்மி எல்லாரும் போட்டி போட்டு எனக்கு ட்ரெஸ் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரெண்டுத்துக்கும் 1 வீக் டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. பொங்கல் முடிச்சு நெக்ஸ்ட் வீக் உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, இவங்களுக்கு ஃபோர்த்து முடிஞ்சு 5th ஸ்டார்ட் ஆகுது. இது எதுக்கு? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. நான் என்னத்த பண்ண? ஓ, அப்ப நீ மாட்டு பொங்கலுக்குள்ள நீ செலிப்ரேட் பண்ண. அப்ப ஹாப்பி பர்த்டே டு யூன்னு போட்டு போறாங்க. இது எதுக்கு? மாட்டு பொங்கல். இது ஆக்சுவலா நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய இருக்கா. நீ திங்க் முடியாது நம்மளால. இப்ப பாரு, இந்த மந்த் ஃபுல்லா இதுதான் பண்ண போகுது. பூஜை நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் நீ சாரி கலர் பொங்கல் பர்பிள் ஒயிட். இப்படி நானா வாய சொல்லுவேன். இது வந்து போற போக்குல அப்பதான் ஸ்டாக்ஸ் வந்து நியூ ஸ்டாக்ஸ் அரைவ் ஆயிட்டு எல்லா பத்தியும் பேக் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. போற போக்குல பார்த்து
அப்படி இருக்க ஒரு சாரி தான் இந்த சாரி, பர்பிள் கலர் சாரி. இது கூட ரொம்ப அழகா இருக்கும். எல்லாம் பர்பிள் இல்ல, அது வேற ஒரு பர்பிள், இது ஒரு பர்பிள். கலர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அவரும் வாங்கி கொடுத்தாரு. போற போக்குல பில்டிங் செக்ஷன் போற வழியில வாங்கின சாரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், அழகான வைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மம்மிக்கு சாரீஸ் தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு நான் மம்மிக்கு வந்துட்டு பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சாரி. பர்த்டே செப்டம்பர்ல பர்த்டே இல்ல, அதுக்கப்புறம் இது வந்துச்சு கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுத்த சாரி. மம்மி இப்பதான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது அந்த கலருக்காக மம்மிக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். எந்த கலர் தான் நல்லா இருக்காது, ஒரு அழகு. இது வந்துட்டு பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா ட்ரெண்டிங் சாரி, ட்ரெண்டிங் சாரி கலரை வந்து அதனால இது வந்துட்டு லக்ஷ்மி பொட்டிக்ல வாங்குதுல்ல. ஆமா, இது லக்ஷ்மி பொட்டிக்ல. அதனால நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லக்ஷ்மி பொட்டிக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஹால் வீடியோ போடுறோம். அவங்ககிட்ட சாரீஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு சாரீஸ், சரியா இது கொடுக்கறதுல குவாலிட்டி அப்படி இப்படின்னு. பட் ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி அவங்க கிட்ட. நாங்க நிறைய சாரீஸ் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு மேரேஜ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வாங்கிட்டு இருக்கேன் நான். அப்போதுலேருந்து அப்போ வாங்கின சாரி கூட இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு குவாலிட்டி. அது கலர் டிஃபரன்ஸ் மட்டும் ஸ்லைட்டா தெரியும். அது வந்து அந்த லைட்னிங் எஃபெக்ட்னால, அதனால அப்படி சொல்லுவாங்க. மச் டிஃபரன்ஸ் லைட்டா ரொம்ப கம்மிதான். அது ஓவர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிட்டு கூட சாரீஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட அந்த சாரீஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இது ஒரு சாரி. ரொம்ப வாங்கின சாரீல எல்லாம் எந்த ப்ராப்ளம் வரைக்கும் வந்தது இல்லை. இது வந்துட்டு அந்த மாதிரி போற போக்குல ஆக்சுவலி இதே ஒரு சாரி தான் வந்துட்டு இதே கலர்ல டிசைன் மட்டும் வேற. பட் சேம் டு சேம் தான். மம்மி வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை எடுத்து கொடுத்தாங்க. இதே பண்ண போறேன் நானும் மம்மி. இப்போ நீயும் பூ வச்சுங்கறல, இதே வந்துட்டு கிரீன் கலர்ல வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்ப நான் ஒரே மாதிரி வேர் பண்ணேன். அந்த போன்ல கலர் கிளியரா தெரிஞ்சுச்சு. அதுல ஸ்டோரேஜ் ஃபுல்லுனால இது சேஞ்ச், இது கலரே டிஃபரெண்டா தெரியுது. இந்த சிஸ்டர் இதுங்க ஃபோனு. அப்புறம் இது ஒரு பட்டு சாரி வாங்கினேன் நான். பட்டுனா செமி சில்க்கு. இது பாருங்க, அது ஏனோ தெரியல இந்த ஒரு டிசைன்னா பிடிச்சது. ஏன்னா நம்ம யூஸ்வலா கோல்டன் கலர் சரி நிறைய சாரி. இதுவும் ஒரே மாதிரி இருக்கு பாரு, மம்மி எடுத்த சாரியா. கலர் இங்க பாரு சில்வர்ல இருக்காது மோஸ்ட்லி. ஸோ அதனால வாங்கினேன். ஏன்னா பாப்பா கிட்ட வந்துட்டு ஒரு ஹால் வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கினேன். அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கினேன். ஆனா கலரே வேற ஆயிடுச்சு. அதுவே டோட்டலா வேற, இதுவே டோட்டலா வேற ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். போய் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் மேட்ச் பண்ணி வாங்கி பண்ணுவோம். ஸோ இது இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு சாரி. இது ஆக்சுவலி நான் ஆனிவர்சரிக்கு வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பட்டு எடுத்துட்டேன். ஸோ டிசைனர் சாரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருந்து க்ரீன் கலர், பேரட் க்ரீன், நல்லா கிடைக்காத ஒரு கலர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ போட் நெக் வச்சு சிங்கிள் ப்ளீட் கொடுத்தா நல்லா இருக்கும். இது அதனால இன்னும் எதுவுமே ஸ்டிச்சிங் கொடுக்கலங்க. ஏன்னா இன்னும் பொங்கலுக்கு கொடுத்துருந்தே வரல. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது 1 by 1 கொடுக்கணும். ஆமா, அக்கா இன்னும் 3 சாரி வந்து கடையில இருக்கு. கொடுத்துருந்து எந்த ஒன்று இருக்கு எதுக்குன்னே தெரியாம இருக்கு. இல்ல ஸ்டிச்சிங் ஒன்று ரெடியா வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. பட் டைம் இல்லை வாங்கிட்டு வரதுக்கு. ஹஸ்பண்ட் மீட்டிங்ல வாங்கிட்டுனாரு. அதனால நாளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எங்க ஃபேமிலியோட கடை குட்டி. நான் தான் அவ செலக்ட் பண்ண சாரி இது. பர்பிள் ஒயிட் போட்டு கலர் பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க. இது பர்பிள்ல இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷன். இப்போ இந்த ஒயிட் பார்டரோட தான் வருது. நான் வந்துட்டு எதுக்கு வாங்கினேன், தீபாவளிக்கு வாங்கினேன். ரெட்டுக்கு ஒயிட் பார்டர். இப்போ இவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைச்சி. சரி, இந்த கலர் அவங்ககிட்ட இல்லைன்னு பார்த்து எடுத்துட்டா. இது ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்கிள்ஸ்னோம். மம்மி எனக்கு ஆக்சுவலி வருஷம் நான் வந்து உனக்கு என்ன வேணும் பிடிச்சி பார்த்து வாங்கிக்கொண்டு பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் மீட்டிங் இருந்தது, அதனால போக முடியல. ஸோ மம்மி கிட்ட கலர் மட்டும் சொல்லிட்டேன். மம்மி வாங்கி வந்துட்டாங்க. இந்த ரெயின்போ ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் இப்போ ட்ரெண்டிங் இல்லைங்களா. ஸோ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், ரெயின்போ ட்ராப்ஸ். சரி விட, ஸ்லிப் ஆஃப் தி டங்க் தான். ஓகே, ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் வந்து ட்ரெண்டிங் இல்லைங்களா, அதனால இது வாங்கிட்டு வந்தாங்க.
கரெக்ட் மேட்ச் வரும். ம் இது வந்து என் தங்கச்சி மேட்ச் பண்ணி வாங்குனது. இது எது பர்பிள் ஒயிட்டுக்கு பர்பிள் ஒயிட்டு அதில் கோல்டன் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அது இதுக்கு சும்மா வாங்குனது. அது மம்மி சும்மா வாங்கினாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு வாங்கினேன். கிரே சாரிக்கு மேட்ச் ஆகுதா? சாரி எடுத்துன்னு போகாமல் வாங்குனது. பிங்க் இருக்கா? இது இருக்கு. ரெட்டு வச்சுனுங்குது. பாருங்க என் தங்கச்சி வந்து இந்த படா சைஸ் ஜும்காவை பார்த்தா நான் விடவே மாட்டேன். தட் இஸ் 200 rupees ப்ளீஸ். அப்கிரேட் ஆயிக்கிறா. சோ யூரோ வச்சிருந்தாலே என்ன பார்த்து ஒன்னு வாங்கிடுவா. அது இல்ல பொங்கல் சாரிக்கு பெருசா போடலான்ட்டு நான் வாங்குவேன். நெக்ஸ்ட் இது வந்து இது எதுக்கு வாங்குனா என் தங்கச்சி தான் வாங்குனா. அது வந்து எனக்கு தெரியாது காஃபி கலர் அழகா இருந்துச்சுன்னு வாங்கிக்கலை போட்டு அதுக்கு மேட்ச் ஆயிடும். பிச்சிருவோம் பிச்சி. ஆமால காஃபி கலர் நானும் வாங்கலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேங்கல் வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி Dress வாங்கலாம்னு இருக்கேன். கண்ணாடி வளையல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. ஹால் எல்லாமே முடிஞ்சுது. ஹால் வீடியோ எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்ட் 2 பொங்கல் ஷாப்பிங் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹால் வீடியோ வரும். எடிட்டிங் முடிஞ்சிச்சுன்னா வந்துடும் நாளைக்கு. ஐயோ எனக்கு சிவராத்திரி தான் போல. எக்ஸிபிஷன் வர போயிருந்தோங்க. ஆக்சுவலி 10 o'clock க்ளோசிங் டைம். நாங்கள் அங்கே இருக்கும்போது 9:10. ஸோ போயிட்டு எல்லாமே கிராஸ் பண்ணி உள்ள போகிறோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வெளியே வந்து அதனால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு 5-10 மினிட்ஸ் தான் வரும் எனக்கு ரொம்ப வீடியோ உங்ககிட்ட காமிக்கிட்டேன் என்னன்னு. ஸோ பொங்கல் எல்லாருக்கும் நல்லபடியாக போகட்டும். ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்மஸும் நியூ இயரும் ஆக்சுவலாக போச்சு வீடியோ. இது நம்ம சரியா எடுக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஏன்னா யாருக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ பொங்கல் நல்லபடியாக காட்ஸ் கிரேஸில் போச்சுன்னா அவங்க எல்லாருக்குமே வீடியோ எடுத்து எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டாடா பை பை. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.